சென்னையில் டீ கடைக்கு சென்ற தனியார் இன்சூரன்ஸ் நிறுவன ஊழியர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவத்தில் டீ கடையின் உரிமையாளர் மனோஜ் மற்றும் சாருஹாசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கியிருக்கலாம். சாலமன், வணக்கம். டீ கடையின் உரிமையாளர் மற்றும் இன்னொருவர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்? மின்சாரம் எந்த இடத்திலிருந்து அவருக்கு பாய்ந்து அந்த நபர் உயிரிழந்திருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலம் வாழப்பாடி பகுதியை சேர்ந்த பிரகாஷ்ராஜ் என்பவர் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்துல வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக சென்னையில பயிற்சிக்காக பிரகாஷ்ராஜ் என்பவர் இங்கே வருகை தந்தார். நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில அவர் தங்கி கொண்டு இது தொடர்பாக பயிற்சியை அட்டெண்ட் செய்து வந்தார். இந்த நிலையில நேற்று முன்தினம் அவர் டீ குடிப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்துல அருகில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்கு சென்ற நிலையில அப்போது அவர் டீ குடித்து விட்டு அந்த வழியாக நடந்து வந்த போது அருகில் இருக்கக்கூடிய நடைபாதையில அவர் இரும்பு கம்பியை தொட்ட போது திடீரென மின்சாரம் பாய்ந்து பிரகாஷ்ராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குறிப்பாக அப்போது அந்த பகுதியில அதிகப்படியான மழை தேங்கியிருந்த நிலையில இப்போது மின்சாரம் பாய்ந்து அவர் உயிரிழந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இவரது உடலானது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேத பரிசோதனை செய்து அதன் பின்னர் அவரது உறவினரிடம் கொடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட வந்த நிலையில அஜாக்கிரதையாக அந்த டீ கடையினோட உரிமையாளர் அஜாக்கிரதையாக அந்த நடைபாதையில நடக்கக்கூடிய அந்த இடத்துல அவரது லைட்டை அங்க படுக்க வைத்திருந்தார் கூறப்படுகிறது. தண்ணீர் அதில் பட்டவுடன் தான் மின்சாரம் பாய்ந்து இந்த பிரகாஷ்ராஜ் என்பவர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து அந்த டீ கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர் சாருஹாசன் மற்றும் உரிமையாளர் மனோஜ் ஆகிய இருவரை தற்போது நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.